ராம் ராம் பெரியவா சரணம். இன்றைக்கி 99வது ஸ்லோகம் பார்க்கறதுக்கு இருக்கோம். வழக்கம் போல் 96லேருந்து 98 ஒரு தடவை சொல்லிவிட்டு புதுசாக ஆரம்பிக்கலாம். களத்ரம் வைதாத்ரம் கதி கதி பஜந்தே ந கவயः ஸ்ரீயோ தேவ்யாः கோ வா ந பவதி பதிः கைரபி தனைः மகாதேவம் ஹித்வா தவ சதி சதி நாம சரமே குச்சாப்யாமாசங்கः குரவகதரோரப்யசுலபः கிராமாஹுர்தேவீம் द्रुहिण गृहिणीमागमविदो हरेः पत्नीं पद्मां हरसहचरीमद्रितनयां तुरीया कापि त्वं दुरधिगमनिस्सीममहिमा महामाया विश्वं भ्रमयसि परब्रह्म महिषि कदा काले मातः कथय कलितालक्तकरसं पिबेयं विद्यार्थी तव चरणनिर्नेजनजलं प्रकृत्या मूकानामपि च कविताकारणतया कदा धत्ते वाणी முககமலதாம்பூலரசதாம். இப்போ 99வது ஸ்லோகத்தை ஆரம்பிப்போம். சரஸ்வத்யா லக்ஷ்மியா சரஸ்வத்யா லக்ஷ்மியா சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிஹரி சபத்னோ விஹரதே விதிஹரி சபத்னோ விஹரதே விதிஹரி சபத்னோ விஹரதே ரதேஃப் பாதிவ்ரத்யம் ரதேஃப் பாதிவ்ரத்யம் ரதேஃப் பாதிவ்ரத்யம் சிதிலயதி ரம்யேன வபுஷா शिथिलयति रम्येण वपुषा शिथिलयति रम्येण वपुषा चिरं जीवन्नेव चिरं जीवन्नेव चिरं जीवन्नेव क्षपितपशुपाशव्यतिकरः 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 परानन्दाभिख्यम् 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 रसयति रसं त्वद्भजनवान् रसयति रसं त्वद्भजनवान् रसयति रसं त्वद्भजनवान्. அடுத்தது முழு லைனாக சொல்லுவோம். சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிஹரி சபத்னோ விஹரதே सरस्वत्या लक्ष्म्या विधिहरि सपत्नो विहरते सरस्वत्या लक्ष्म्या विधिहरि सपत्नो विहरते रतेः पातिव्रत्यं शिथिलयति रम्येन वपुषा रतेः पातिव्रत्यं शिथिलयति रम्येन वपुषा रतेः पातिव्रत्यं शिथिलयति रम्येन वपुषा चिरं जीवन्नेव क्षपितपशुपाशव्यतिकरः चिरं जीवन्नेव क्षपितपशुपाशव्यतिकरः चिरञ्जीवन्नेव क्षपितपशुपाशव्यतिकरः
பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம் த்வத்பஜனவான் பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம் த்வத்பஜனவான் பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம் த்வத்பஜனவான். அடுத்தது ரெண்டு லைனாக சொல்லுவோம். சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிஹரி சபத்னோ விஹரதே ரதேஃப் பாதிவ்ரத்யம் சிதிலயதி ரம்யேன வபுஷா. सरस्वत्या लक्ष्म्या विधिहरि सपत्नो विहरते रतेः पातिव्रत्यं शिथिलयति रम्येन वपुषा. सरस्वत्या लक्ष्म्या विधिहरि सपत्नो विहरते रतेः पातिव्रत्यं शिथिलयति रम्येन वपुषा. चिरञ्जीवन्नेव क्षपितपशुपाशव्यतिकरः परानन्दाभिख्यं रसयति रसं त्वद्भजनवान्. चिरञ्जीवन्नेव क्षपितपशुपाशव्यतिकरः परानन्दाभिख्यं रसयति रसं त्वद्भजनवान्. चिरञ्जीवन्नेव क्षपितपशुपाशव्यतिकरः परानन्दाभिख्यं रसयति रसं त्वद्भजनवान्. அடுத்தது முழு ஸ்லோகமாக பூர்ணமாக சொல்வோம். सरस्वत्या लक्ष्म्या विधिहरि सपत्नो विहरते रतेः पातिव्रत्यं शिथिलयति रम्येन वपुषा. चिरञ्जीवन्नेव क्षपितपशुपाशव्यतिकरः परानन्दाभिख्यं रसयति रसं त्वद्भजनवान्. सरस्वत्या लक्ष्म्या विधिहरि सपत्नो विहरते रतेः पातिव्रत्यं शिथिलयति रम्येन वपुषा. चिरञ्जीवन्नेव क्षपितपशुपाशव्यतिकरः परानन्दाभिख्यं रसयति रसं त्वद्भजनवान्. सरस्वत्या लक्ष्म्या विधिहरि सपत्नो विहरते रतेः पातिव्रत्यं शिथिलयति रम्येन वपुषा. चिरञ्जीवन्नेव क्षपितपशुपाशव्यतिकरः परानन्दाभिख्यं रसयति रसं त्वद्भजनवान्. இப்போ இந்த 99வது ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான பலனை பார்ப்போம். ஆச்சாரியாள் அம்பாளை பார்த்து சொல்கிறா, அம்மா உன்னை பூஜிக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கானே இந்த பக்தன், அவன் எப்படி இருக்கான், அவனுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் அமையிறது, எப்படிப்பட்ட ஒரு வசந்த நிலை அவனுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாப்புல இவர் சொல்கிறார். சரஸ்வதி கட்டாட்சம் லக்ஷ்மி கட்டாட்சம்னு சொல்கிறதெல்லாம் நிறைய அப்படி அளவுக்கு மிஞ்சி அவனுக்கு நிறைஞ்சு வழியறது அந்த கட்டாட்சங்கள்லாம். இன்னொரு பக்கம் நமக்கு அழகுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுவும் தேவையாக தானே இருக்குது. அழகில் மனசு லயிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சௌந்தர்ய லஹரின்னு சொல்லும் பொழுது அழகு வெள்ளம் அப்படிங்கிறதாக பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த அழகுங்கிற ஒரு விஷயமும் அவங்ககிட்ட அப்படியே பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு அவங்ககிட்ட அழகு நிறைஞ்சிருக்குனாக்கா, ரதின்னு சொல்கிறோமே, மன்மதனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ரதி,
அவளுடைய மனசை கவரக்கூடிய அளவுக்கு இவனுக்கு ஒரு அழகு வந்துடுறதான். அப்படின்னா அவன் எவ்வளோ அழகாக இருப்பாங்கனாக்கா, மன்மதனை மாதிரி அழகன் ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்லுவோம். மன்மதனை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு அழகு கிடைக்கிறது அப்படிங்கிறதாக இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல சரஸ்வதி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கும் பொழுதே நமக்கு கல்வியும் செல்வமும் அது கூடவே இந்த ரம்யமான ஒரு அழகும் இப்படி எல்லாம் கிடைச்சிட்றது. இதெல்லாம் கிடைக்கிறதோடுன்னு தானா இல்லை, சிரஞ்சீவியாக வாழக்கூடிய ஒரு பாக்கியமாக அவனுக்கு கிடைக்கிறது. பசு பாசம்னு சொல்லக்கூடிய இந்த தலைகள், அந்த ஒரு கட்டுகளை எல்லாத்தையும் ஒழிச்சு எரிஞ்சவனாக எப்பொழுதும் பரமானந்தத்தில் திளைச்சு கொண்டிருக்கிறவனாக அந்த பக்தன் இருக்கான். அப்போ எப்பேற்பட்ட நிலை அவனுக்கு அடையிறான்னா, லோகத்தில் அவனுக்கு வேண்டிய, இங்கே இருக்கும் பொழுது அவனுக்கு வேண்டியதான விஷயங்கள்லாம் ஒன்றொன்னா முதல்ல ஒரு பாக்ஸாக டிக்காண்டே வருது. கல்வி, செல்வம், அழகு இப்படி எல்லாம் டிக்காண்டே வந்து கடைசியில் இது எதுலேயும் மாட்டிக்காமல் வெளியில் இருக்கக்கூடியதான ஜீவன் முக்தனாகவே இருக்கக்கூடிய அளவுக்கு பசு பாசம்னு சொல்லக்கூடிய தலைகள் அதெல்லாத்தையும், அந்த கட்டுக்கள்லாம் பாண்டேஜிலிருந்து விலகினவனாக எப்பொழுதும் பரமானந்தத்திலேயே மூழ்கி திளைக்கிறவனாக, ஆனந்த வெள்ளத்திலேயே அமிழ்ந்திருக்கக்கூடியவனாக இங்கே இருக்கும் பொழுதே சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுன்னு சொல்கிறோமே, பூலோகத்திலேயே சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுன்னு. அந்த மாதிரி சொர்க்கங்கிறதெல்லாம் தாண்டினதான ஒரு கான்செப்ட் பரமானந்தம்ங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். அந்த மாதிரி பரமானந்தத்தில் லயித்து கொண்டிருப்பவனாக, எப்பொழுதும் அந்த ரசத்தை சுவைத்து கொண்டிருப்பவனாக உன்னுடைய பக்தன் ஆகிறான் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுறார் இது 99வது ஸ்லோகத்தை. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு விரிவான டீட்டெயில்டான ஒரு பொருளை அடுத்தது பார்க்க ஆரம்பிக்கலாம். சௌந்தர்யலஹரி ஸ்லோகங்களுக்கு பெரியவா அனுகிரகமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துன்னு வந்த ஸ்லோகங்களில் ஒன் ஆஃப் தோஸ் ஃபியூ அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான இந்த 99வது ஸ்லோகத்தை சொல்லலாம். அதாவது பெரியவா ரொம்ப ஆழ்ந்து டீட்டெயில்டாக பொருள் சொன்ன ஸ்லோகங்கள் அப்படின்னு தெய்வத்தின் குரலில் இருக்கிறதுல சில ஸ்லோகங்கள் தான் இருக்குது. அதில் இந்த 99 நிச்சயமாக ஒரு முக்கியமான இடத்த அதில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த டாப்பிக்கில் கொடுக்குறா பெரியவா அப்படின்னா, கணபதி அண்ணா அதுக்கு டைட்டில் கொடுக்குறாரு இந்த சாப்டருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் வர சாப்டரில் அனைத்து பலன் அருளும் அன்னை வழிபாடு அப்படின்னு கொடுக்குறார். இதுதான் டைட்டில். இதுலேருந்து நமக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம் என்னங்கிறது இந்த டைட்டிலே தெரிஞ்சிடும். அனைத்து பலன் அருளும் அன்னை வழிபாடு. அதனால் இப்போ அப்படியே தெய்வத்தின் குரலில் பெரியவா சொன்னதை ஒத்தியே தான் இப்போ இதுக்கு மீனிங் சொல்ல போகிறேன். பெரியவா சொன்னதே தான் எடுத்து சொல்ல போகிறேன். புதுசாக நம்ம எக்ஸ்ட்ரா எங்கேயுமே போக வேண்டாம். அவ்வளோ அப்படியே பெரியவா இங்கே மழையாக பொழிஞ்சிருக்கேன் அந்த ஸ்லோகத்துக்கு. அதனால் இப்போது என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போம். முதல்ல அவுட்டர் லைனில் இந்த ஸ்லோகத்தினுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு ஸ்தோத்திரத்தை முடிக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு அஷ்டகமாகவே கூட வச்சுப்போமே, அஷ்டகமோ பஞ்சகமோ இருந்தாக்கா ஒரு 5 ஸ்லோகம் அப்படின்னு அந்த பஞ்சகத்தில் 5 முடிஞ்ச உடனே ஒரு பலஸ்ருத்தின்னு கடைசியாக ஒரு ஸ்லோகம் வரும். அஷ்டகம் இருந்தால் அது முடிஞ்சவொன்னே ஒரு பலஸ்ருத்தின்னு ஒரு ஸ்லோகம் வரும் இல்லையா. பெரியவா சொல்கிறா இங்கே ரெஃபரன்ஸ். அது மாதிரி ஒரு ஸ்தோத்திரத்தை முடிக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணினா என்னென்ன பலன் அப்படிங்கிறதாக பலஸ்ருத்தின்னு ஒரு ஸ்லோகம் கொடுக்கறது வழக்கம். ஆனால் இங்கே சௌந்தர்யலஹரியை பொறுத்த வரைக்கும் ஸ்தோத்திரகர்த்தாவான நம்ம ஆச்சாரியாள் பரம வினயமூர்த்தி. அவ்வளோ ஒரு ஹியூமிலிட்டின்னா என்னன்னாக்கா, ஆச்சாரியாளுடைய அவருடைய பொசிஷன், அவர் எப்படி தன்னை ஹோல்டு பண்ணியிருக்கார், எப்படி தன்னை பற்றி அவர் ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் எவ்வளவு கீழுக்கும் கீழாகன்னு தன்னை வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தாலே நமக்கு நல்லா புரிஞ்சு போயிடும். அப்போ ஹியூமிலிட்டிங்கிற எவ்வளோ ஒரு முக்கியமான குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுட்டு இம்பைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரிவாக அதை ரெஃபரன்ஸ் பண்ணுறா. பல இடங்களில் சொல்லின்னு வரா. ஆச்சாரியாலோ வினயமூர்த்தி. அதனால் கடைசியில் இது ஏதோ தானே பண்ணிட்டதான ஸ்தோத்திரம் இல்லை, அவளுடைய அம்பாளுடைய அருளே தான் தம்மை ஏதோ ஒரு துளி பிரபாவத்தை எழுத வச்சுது அப்படின்னு பிரியப்பட்டு 100வது ஸ்லோகத்தை கடைசியாக அப்படி முடிச்சிருக்கார். 100 முடிச்சு தானே பலஸ்ருதி வரணும். இந்த இடத்துல 100வதே கடைசியில் இப்படி தான் கொண்டு வச்சுட்டார். நான் எதுவுமே பண்ணலை, இந்த ஸ்தோத்திரம் வந்தது உன்னுடைய பிரபாவம் தான் அப்படின்னு சொல்லி 100 முடிச்சுட்டார். அந்த 100க்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்தை, அதாவது இந்த 99 தான் கிட்டத்தட்ட பலஸ்ருதி மாதிரி பண்ணியிருக்கார். அசல் பலஸ்ருதி இல்லை, பலஸ்ருதி மாதிரி தான் அப்படிங்கிற பிரிவா. ஏன்னா அம்பாள் தான் அவரை பாட வச்சா அப்படின்னாலும்
லோகம் முழுக்க இவரே தான் ஸ்தோத்திர கர்த்தான்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்க போகிறோங்கிறது அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதுக்கு என்னென்னலாம் பலன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, தன்னுடைய வாக்குக்கு அந்த சக்தி இருக்கிறதாக தானே தம்பட்டம் அடிச்சுட்டா மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு ஆச்சாரியால் நினைக்கிறா. அப்படி ஒரு அடக்கம். அதனால இந்த ஸ்தோத்திர பாராயணத்திற்கு பலன் அப்படின்னு சொல்லாமல், இந்த ஸ்தோத்திரம் எதுக்காக ஏற்பட்டது, இந்த ஸ்தோத்திரத்தினுடைய நேச்சர் என்ன, அதனுடைய அல்டிமேட் லட்சியம் கோல் என்னன்னா அம்பாள் உபாசனையில் ஜனங்களை செலுத்துறது தானே அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு ஃபைனல் கோலாக லட்சியமாக இருக்குது இந்த ஸ்தோத்திரத்துக்கு. அப்போ அப்படிப்பட்ட அம்பாள் உபாசனைன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய டாபிக் இருக்க, இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி சொல்லலை, ஸ்தோத்திரத்துக்கு மேலே அது எங்கே லீடு பண்ணிட்டு போகிறதோ அந்த உபாசனை இருக்கு, அந்த உபாசனைக்கு இதெல்லாம் பலன்னு சொல்லிவிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணவராக இந்த 99வது ஸ்லோகத்தை பலஸ்ருதி மாதிரி இதை பண்ணியிருக்கார் அப்படின்னு பெரியவாளுடைய அபிப்பிராயங்க. பெரியவா சொல்கிறா, இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறவன் என்ன பலனை அடையிறான் அப்படின்னு சொல்லாமல் அம்பாளை பார்த்து பாடுறார். உன்னை உபாசிக்கிறவன் துவத்பஜனவான் இந்த பலன்களை அடைகிறான் அப்படின்னு பாடியிருக்கார். அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைலைட்டான போர்ஷன் என்னவோ அதுலேருந்து தான் விரிவாக ஆரம்பிக்கிறான். ஹைலைட்டான போர்ஷன் என்ன, கடைசி வார்த்தை, ஸ்லோகத்தினுடைய கடைசி வார்த்தை தான் முதல் வார்த்தையாக இங்கே ஹைலைட்டில் வருது. அப்போது நம்ம இந்த வேர்ட் பை வேர்டு மீனிங் சிலதை பார்த்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவோம். முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை துவத் பஜனவான். துவத் ப்ளஸ் பஜனவான் அப்படின்னு வருது. துவத்து உன்னை, பஜிக்கின்றவன் உபாசிக்கிறவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ துவத்து ப்ளஸ் பஜனவான்னு வரும்பொழுது தனி வார்த்தையாக பிரிக்கும் பொழுது துவத்துன்னு முதல் தானால் போய் முடியும், அது ஜாயின் ஆகும் பொழுது மூணாவது தாவாக மாறிடுறது துவத் பஜனவான் அப்படின்னு. இப்போ அம்பாள்கிட்ட சொல்கிற மாதிரி உன்னை உபாசிக்கிறவன் அப்படின்னு இங்கே அதுதான் நம்ம முதலாவதாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய வார்த்தையாக இருக்குது துவத் பஜனவான். தோ இட் இஸ் இன் தி லாஸ்ட் லைன். இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் பார்ப்போம். சரஸ்வத்தியா லக்ஷ்மியா விதி ஹரி சபத்னோ விஹரத்தே. இந்த விஹரத்தேங்கிற ஒரு வார்த்தை நம்ம முன்னாடி இதே சௌந்தரலஹரியில் பார்த்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளாக நம்ம எதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோமோ அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே சொல்லி நம்ம இப்போது இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்க போகிறோம். அதானே ஈஸி. ஏற்கனவே நம்ம படித்த வார்த்தைகள், நமக்கு மீனிங் தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு இதை அழகாக நம்ம புரிஞ்சுட்டு போகிறோம். இப்போ முதல்ல எங்கே பார்த்தோன்னா 9வது ஸ்லோகத்தில் சஹஸ்ராரே பத்மே சஹ ரஹசி பத்யா விஹரசே அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து ஒரு 25-26 ஸ்லோகம் கிட்ட மகாசம்ஹாரேஸ்மின் விஹரதி சதி துவத் பதிரசௌ அப்படின்னு அந்த 2 இடத்துலையும் விஹரசே விஹரதி இந்த 2 இடத்துலையுமே எங்கே யூசேஜ் எப்படி இருந்ததுன்னா, அங்கே தன்னுடைய கணவனுடன் கூடினவளாக விளையாட்டில் கழிக்கிறவளாக இவள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேளிக்கை, விளையாட்டில் கழிப்பவளாக ரமிப்பவளாக இருக்கா அப்படிங்கிறதாக அந்த 2 இடங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் இந்த விஹரத்தே தான் சேம் வேர்டு தான். அங்கே கொடுத்துருந்த என்ன கான்டெக்ஸ்டோ என்ன மீனிங்கோ அதே மீனிங்கில் இங்கே பார்க்குறோம். அப்போது யாரை பற்றி சொல்கிறது, உன்னை உபாசிக்கிறவன் அவன் விளையாடின்னு இருக்கான், கழிச்சுட்டு இருக்கான். எப்படி கழிச்சுட்டு இருக்கான், அங்கே முன்னாடி சொன்ன இடத்துல நீ உன்னுடைய கணவருடன் ஆனந்த கூத்தில் கழிப்பவளாக அங்கே இருக்க அப்படின்னு மகாசம்ஹாரம் நடந்துட்டு இருக்கிற காலத்துலேயும் நீ அங்கே உங்கள் ஆத்துக்காரரோட நீ பாட்டு சௌக்கியமாக அதை கழிச்சுட்டு இருக்க, வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கார். இங்கே அதே மாதிரி இந்த தொத் பஜனவான் என்ன பண்ணுறான், உன்னை உபாசிக்கக்கூடிய பக்தன் ஏதோ ஒரு விஷயத்தில் அதே மாதிரி கழிச்சுண்டு உட்காண்டிருக்கான். எப்படி கழிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, சரஸ்வத்தியா லக்ஷ்மியா விதி ஹரி சபத்னோ விஹரத்தே. முதல்ல சரஸ்வதி, ரெண்டாவதாக லக்ஷ்மி, இன்னும் 2 பேரை சொல்லியாச்சு. அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் விதி ஹரி. அப்போது ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில். முதல்ல சொன்ன 2 பேருனுடைய தேர் ஹஸ்பண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. விதிங்கிறவர் பிரம்மா, ஹரிங்கிறது சாக்ஷாத் மகாவிஷ்ணு. அப்போ முதல்ல சரஸ்வதி, ரெண்டாவது லக்ஷ்மி, அவளுடைய ஆத்துக்காரர்கள் ரெஸ்பெக்டிவ்லி பிரம்மா விஷ்ணு இப்படின்னு 4 பேர் இங்கே கான்டெக்ஸ்டில் வந்தாச்சு. அடுத்து வரக்கூடிய வார்த்தை என்ன, சபத்னோ விஹரத்தே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுலேருந்து நம்ம இப்போது ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தையை விஹரத்தையை வச்சு இங்கே நம்ம தெரிஞ்சுட்டுறோம். என்ன புரிகிறது, இந்த உன்னை உபாசிக்கக்கூடிய பக்தனானவன் சரஸ்வதி கடாட்சம் பெற்றவனாக, இவ ஒரு 2 ஸ்லோகம் முன்னாடி நம்ம பார்த்தோம், வாணிபதினு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷனில் அவன் இருந்துடுறான்.
அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் நிறைய கிடைக்கப்பெற்றவனாக ஸ்ரீயப்பதியாக ஒரு லக்ஷ்மிபதியாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேச்சர் அவனுக்கு கிடைச்சதுனால என்ன ஆறுது, அவன் வாணிபதியாக ஆயிட்டான்னு சொன்ன உடனே பிரம்மா அவன் மேலே பொறாமை கொண்டவராக ஆகிறார். பிரம்மாவே அசூயப்படக்கூடிய அளவுக்கு அவன் வாணிபதியாக ஆயிடுறான். அதே மாதிரி விஷ்ணுவே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவன் லக்ஷ்மிபதியாக ஆயிடுறான். அந்த சபத்னோங்கிறது ஒரு ரைவலாக, ஒரு எனிமியாக, அவள் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு, என்னடா அது இவன் நம்மளுடைய ஒரு சொத்தை இவ்வளோ தூரத்துக்கு இவன் கையில் அவன் வந்துடுத்த, நம்மளோட இவன் பெரிய ஆளாக ஆயிடுவான் போல இருக்கே அப்படின்னு ஒருத்தரை பார்த்தா நம்ம எப்படி ஒரு அசூயை வருமோ, அந்த மாதிரி அசூயை கொண்டவர்களாக விதியும் ஹரியும் இவனை அசூயையோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு இவன் அந்த அளவுக்கு ஒரு கல்வியும் செல்வமும் நிரம்ப பெற்றவனாக அப்படியே அதில் கழிச்சுன்னு இருக்கான். சாதாரணமாக சொல்லுவா, இந்த கல்வி நிறைய இருக்கிறவங்ககிட்ட நிறைய புத்தி இருக்கிற இடத்துல செல்வம் சேர்ந்துருக்காது, செல்வம் இருக்கிற இடத்துல பார்த்தோன்னா வாஸ்தவமாக புத்தி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த காலத்து வசனங்களில் சிலது நம்ம உண்டு, சிலது நம்ம ரியலாகவும் பார்த்துருக்கோம். ரியல் லைஃப்பில் இன்ஃபேக்ட் நிறையவே பார்த்துருப்போம். பணம் இருக்கிற இடத்துல இது இருக்காது, நல்ல மனசு இருக்காது, இல்லை அவங்ககிட்ட நல்ல புத்தி இருக்காது, இந்த நிஜமான கல்விங்கிற ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம். இங்கே என்ன சொல்கிறார், அப்படி எதெல்லாம் கான்ஃப்ளிக்டிங்காக அவ்வளோ ஈஸியாக ஒன்று சேர்ந்து கிடைக்காதோ அது எல்லாமே ஒன்றாக கிடைக்கப்பெற்றவனாக உன்னுடைய பக்தன் ஆகிறான். ஆகையினால அவன் என்ன பண்ணுறான், இவாளோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பெரிய செல்வந்தனாக செல்வச்சீமானாக அவன் விளையாட்டில் கழித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதாக இந்த முதல் லைனு. அடுத்தது ரதே பாதிவிரத்தியம் சிதிலயதி ரம்யேன வபுஷா. ரொம்ப சிம்பிளான மீனிங் தான். ரத்தின்னு சொல்லக்கூடிய இந்த தேவலோகத்து மங்கை இருக்காளே, மன்மதன் ரதி, இதுதான் நமக்கு ரொம்ப பாப்புலர் அந்த ஜோடி, மன்மதனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ரத்தின்னு. அந்த ரத்தியினுடைய பாதிவிரத்தியம் சிதிலயதி ரம்யேன வபுஷா, அவளுடைய அந்த கற்பு நெறின்னு சொல்லக்கூடியதான அந்த பாதிவிரத்தியம் இவனால் சிதிலமடையக்கூடிய அளவுக்கு, சிதிலயதி, சிதிலம்னா நம்ம தமிழ்லேயே யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ரொம்ப சிதிலமடைஞ்சு போச்சு அப்படின்னு, அந்த மாதிரி அது டிஸ்டர்ப் ஆகி ஒரு குறைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு, அழிந்து போகக்கூடிய அளவுக்கு, ஒரு துளி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போகக்கூடிய அளவுக்கு சிதிலயதி ரம்யேன வபுஷா. இந்த வபுஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அகைன் நம்ம முன்னாடி பல ஸ்லோகங்களில் இந்த யூசேஜ் கேள்விப்பட்டிருக்கோம். உடம்பை குறிக்கக்கூடியதான ஒரு வார்த்தை. ரம்யேன, ரம்யமான அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இது நமக்கு ஏற்கனவே பரிச்சயப்பட்ட வார்த்தை தான். அப்போது ரம்யமான அழகான ஒரு உடல் இருக்கு அவனுக்கு. அந்த அற்புதமான ஒரு உடல் அழகினால் இவன் ரதியினுடைய பாதிவிரத்தியத்தையே சிதிலமாக்கக்கூடியவனாக இவன் இருக்கான். அப்போது என்ன அர்த்தமாகுது, ரதிக்கு யார்கிட்ட எப்பவும் ஒரு அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன், அவன் மனசு எங்கே ஒட்டின்னு இருக்குன்னா மன்மதன்கிட்ட தான் ஒட்டின்னு இருக்கும். ஏன்னா மன்மதனை போன்றதான அழகன் யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. அப்போது மன்மதனை தாண்டக்கூடிய அளவுக்கு, மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒருத்தனுக்கு அழகு இருந்துதானா மாத்திரம்தான் ரதிக்கு அவங்கிட்டக்க மனசு ஒட்டுறதுக்கு தோணும். அப்போ அவன் மனசையே கலைக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு உடம்புல அழகு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இவனுடைய அழகு மன்மதனையும் மிஞ்சினவனாக இவனுடைய அழகு ஜொலிக்கிறது. அப்போ அப்படி ஜொலிக்கிறதுக்கு என்ன காரணம், இவன் ஏதாவது நல்ல ஒரு இந்த க்ரீம் எதையாவது வாங்கி பூசின்றானா, மாய்ஸ்சரைசர் தடவின்றானா, லோஷன் தடவின்றானா, எதுவுமே இல்லை. எதையும் தடவிக்க வேண்டியதில்லை. அவன் பாட்டுக்கு இருக்கிறத அவனுடைய நேச்சுரலான ஸ்திதியில் அவன் இருந்துகிட்டே இருந்தால் போகிறோம். உள்ளுக்குள்ளேருந்து வர்றது லோஷன், அவன் உடம்புல இல்லை மனசுக்குள்ளேருந்து வெளியில் பொங்கி பிரவாகிச்சுட்டு வரக்கூடிய ஒரு லோஷன் இருக்குது. அந்த லோஷன் இவனை அப்படியே முழுக்க முழுக்க ஆனந்தத்திலே லயிச்சுட்டு இருக்கும் பொழுது, அந்த ஆனந்தம்ங்கிற அந்த ஒரு ரசம் இருக்கே, அந்த ரசம் தான் ஒரு லோஷனாக வெளியில் இவன் உள்ளும் புறமும் முழுக்க அப்படியே அழகில் ஜொலிச்சுன்னு இருக்கிறவனாக, பார்க்குறவா எல்லார் கண்ணையும் மனசையும் அப்படியே ஒரு ஆனந்தத்தில் லயிக்க வைக்கக்கூடியவனாக ஒரு அழகை இவன் பெறுகிறான் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். அப்போ மன்மதனையும் மிஞ்சும் அழகை கொண்டவனாக இவன் ஆகிறான்ங்கிறதா இந்த ரெண்டாவது லைன். சிரம் ஜீவன்னேவ க்ஷபித பசுபாஷ வியதிகரஹா.
சிரஞ்சீவன் ஏவ. சிரஞ்சீவி என்ன சொல்கிறோமே, சிரஞ்சீவினா என்ன, எப்பொழுதும் அல்லது ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படிங்கிறது இங்கே சிரஞ்சீவி. ரொம்ப லாங் டைமுக்கு ஜீவிச்சு வாழக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் சிரஞ்சீவி அப்படிங்கிறோம். இப்போ சிரஞ்சீவன் ஏவனா இவன் சிரஞ்சீவியாகவே இவன் மாறுகிறான். அப்போது எப்பொழுதும் இருப்பவனாக, தீர்காயுஷை கொண்டவனாக. என்ன சார் சிரஞ்சீவின்னு சொல்லியாச்சே, அப்போது இவன் வந்து பர்மனெண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பானா, கல்பகோடி காலத்துக்கு இவனுக்கு அழிவே கிடையாதான்னு கேட்கக்கூடாது. சிரஞ்சீவியாக இருன்னு நம்ம ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணும்போதே என்ன சொல்கிறோம், 16 பெற்று பிறவாழ் வாழ்ந்து நல்லா 90-100 ஆயுசு வரைக்கும் அவன் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு இதில் தானே பெரியவாள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறான். அந்த மாதிரி சிரஞ்சீவின்னா ஒரு லாங் டேர்முக்கு நன்னா இருப்பான் அப்படிங்கிறதாக, ஆயுஷ் நன்னா கெட்டியாக இருக்கும், தீர்க்கமான ஆயுஷை கொண்டவனாக இருப்பான், தீர்காயுஷ்மான் அப்படிங்கிறோமே அதுதான் சிரஞ்சீவன் ஏவ. க்ஷபித பசுபாஷ வியதிகரஹா. இங்கே வியதிகரஹாங்கிறது ஒரு ஒரு பாண்டேஜ், ஒரு கான்டாக்ட் அப்படிங்கிறதாக இங்கே எடுத்துக்கலாம். வியதிகரஹா அதை முறிக்கிறது தான் க்ஷபித, அதை உடச்சி போடுறது, அதிலிருந்து விலகி வர்றது. அப்போது ஒருத்தனை வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒருத்தனை ஒரு கம்பத்தில் போட்டு நம்ம கைத்தால் கட்டி வச்சுருக்கோம். அந்த கயிறு இருக்குது, அந்த கயிறை கொண்டு கட்டினதுனால ஒரு பாண்டேஜ், அவனுக்கு ஒரு சிறை கைதியாக பிணைய கைதியாக அவங்க கட்டப்பட்டிருக்கான். அப்போ அந்த பாண்டேஜை உடச்சிண்டு அந்த கைத்தை அவுத்துண்டு அவன் வெளில வந்தான்னா எப்படி சுதந்திரனாக அவன் இருக்கிறானோ அந்த ஒரு நிலையை தான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக நம்ம கம்பேரிசன் பார்க்கலாம். அப்போது யாரோ ஒருத்தன் இருக்கான், அந்த ஒருத்தனை ஒரு கைத்தினால் கட்டி போட்டிருக்கு, அந்த கைத்தை பிணைய அறுத்துண்டு தலையை உடச்சுண்டு அவன் அங்கேருந்து வெளியே வரான் அப்படிங்கிற சமாச்சாரம் தான். இவன் யார், எதனால் கட்டி போட்டிருக்குன்னா பசு பாசம் அப்படிங்கிற இந்த 2 டாபிக். இது நம்ம லலிதா சஹஸ்ரநாம எக்ஸ்ப்ளனேஷனில் இந்த டாப்பிக்கை பற்றி பேசியிருப்போம். ஒரு ஜீவன் வந்து சாதாரணமாக லோகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் உட்பட்டு இந்த மாயைக்கு ஆட்பட்டு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதாக இந்த ஜீவன் இருக்கும்பொழுது அதை வந்து பசுன்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பசுவை பராமரிக்கிறதுக்கு யார் ஒருத்தன் இருக்கானோ, இந்த பசுவினுடைய தலைவனாக இதை கட்டுப்படுத்தக்கூடியவனாக எவன் ஒருத்தன் இருக்கானோ, இந்த பசு மேலேயும் இது ஏதோ புத்தி பேதலிச்சு பாவம் மாயை பார்த்து ஏமாந்துட்டுருக்கு, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியை பண்ணுவோம், இதுக்கு ஏதாவது ஒரு நல்லத்தை செய்வோன்னு பார்த்து ஏதோ தயையோடு இந்த பசுவை அவன் ஒருத்தன் பார்த்துக்கிறானோ அவன் தான் இதோட தலைவன். தலைவன்னா இந்த இடத்துல வார்த்தை பத்தின்னு போடலாம். அப்போ பசுவினுடைய பத்தியாக இருக்கக்கூடியவர் யார், சாட்சாத் பசுபதினு சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் தான் பசுபதினு அவருக்கு டைட்டில். அவருடைய கண்ட்ரோலில் ஆளுகையில் கீழே இருக்கக்கூடிய ஜீவர்களாக இந்த மாயையிலேயே அப்படியே ஒன்றுத்தையும் புரியாமல் சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறவெல்லாம் வெறும் பசுக்களாக நம்மெல்லாம் இருக்கும். திருமூலர் கூட சொல்லும்பொழுது பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவனான்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று பண்ணியிருக்கார். அது ஏதோ கதை சொல்கிற மாதிரி பசுவை பற்றி சொல்லி இந்த பசுக்கள் என்னென்ன பார்ப்பசு 5 உண்டுன்னு அந்த பசுவெல்லாம் மனுஷனுடைய இந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் பசுக்களாக இருந்து இந்த மனுஷனை அதுக்குள்ளேயே கட்டி போட்டு இந்த மாயையிலேயே அவன் சுற்றின்னு இருக்காங்கிறத அங்கே சொல்லியிருப்பார். அப்போ பசுவாக இந்த ஜீவன், அதாவது கட்டுப்பாடுகளில் தலைகளில் மாட்டிக்கொண்டவனாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் பசு. பாசம்னாக்கா பாசம்னு சொன்னாலே கயிறு. இந்த இடத்துல இப்போ யமனுடைய பாசத்திலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாள, அதனால் என்ன, அவருடைய கையில் இருக்கக்கூடிய கயிற்றில் இருந்து தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அங்கே வார்த்தை. பாசம்னு சொன்னாலே கயிறு. இந்த இடத்துல க்ளீனாக அது வந்து பாசம்னு சொல்லக்கூடிய இந்த அன்பு பாசம்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு, அந்த பாசமுமே ஒரு கயிறு தான். ஏன்னா அது வந்து கனெக்டிங் த்ரெட்டாக இருக்குது, இந்த சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு த்ரெட்டாகவும் இருந்துட்டு அதுவே அந்த கனெக்ஷனுக்கு காரணமாக இருக்கிறதுனாலேயே மனுஷனை பிணைக்கக்கூடியதான ஒரு கயிறாகவும் அது இருக்குது. அதான் இங்கே பாசம். அப்போ பாசம்னு சொல்கிறது நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் படி அந்த ஒரு மனுஷனை கட்டி போட்டிருக்கோம், ஒரு கயிறை கொண்டு கட்டி போட்டிருக்கோம்னு சொல்கிறோமே, அந்த கயிறு தான் இங்கே பாசம். அப்போ பாசத்தை உடைச்சுண்டு அந்த கயிறை தளர்த்தி பசுங்கிற ஒரு ஸ்தானத்தில் எல்லாத்துக்கும் இந்த இந்திரிய சுகங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிமைப்பட்டு ஆட்பட்டவனாக இந்த ஒரு பாண்டேஜுக்கு நடுவில் மாட்டின்றவனாக இருக்கிறத விட்டுட்டு சுதந்திரமாக அப்படி அவன் வெளியில் வரும்பொழுது என்ன ஒரு நிலையில் இருக்கானோ அந்த நிலை தான் இங்கே க்ஷபித பசுபாஷ வியதிகரஹா.
இந்த பசு பாசங்கிற நிலைகளை எல்லாம் கடந்தவனாக, அந்த தலைகளை உடைத்தவனாக இவன் வெளியில் வருகிறான். உன்னுடைய பக்தன், உன்னை உபாசிக்கிறவன் அதிலிருந்து வெளியே வந்தவனாக, வெளில வந்தவனா அவன் எப்படி இருப்பான்? எந்த பாண்டேஜும் இல்லை அவனுக்கு, எதுக்கிட்டையும் அவன் பயப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு விஷயமும் இவனுக்கு பயத்தையோ அல்லது இவனுக்கு ஒரு துக்கத்தையோ எதுவும் கொடுக்க போகிறதில்ல. அப்போ துக்கமே இல்லாதவனாக ஒருத்தர் இருக்கும்போது எப்படி இருப்பான்னா, எப்பவும் அப்படியே ஆனந்தமான ஒரு நிலையில் இருந்துட்டுருப்பான். இதுதான் ஜீவன் முக்தர்கள்னு சொல்லக்கூடியவளுடைய ஒரு ஸ்திதி. அந்த நிலையில் எப்பொழுதும் ஆனந்தம் மட்டுமே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம் துவத்பஜனவான்னு முடிக்கிறார். அப்போ பரானந்தாபிக்யம் ரசம் ரசயதி, இதுதான் இங்கே வரக்கூடிய வார்த்தை. பரானந்தம் என்று சொல்லக்கூடியதான ஒரு ரசத்தை, பரானந்தாபிக்யம் ரசம் ரசயதி, பரானந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய ரசத்தை, அந்த ஒரு ஆனந்தத்தை, ஒரு ரசத்தை ரசயதி ரசித்து கொண்டிருப்பவனாக, அதை அப்படியே அந்த ஒரு ஆனந்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்டஸில் அப்படியே அமிழ்ந்து அந்த ஒரு ரசத்தை அப்படியே ருசிச்சுன்னு இருக்கிறவனாக அவன் இருந்துகிட்டே இருக்கான் உன்னுடைய பக்தன் அப்படின்னு சொல்லி அதை பூர்த்தி பண்ணுறார். இதுதான் வேர்ட் பை வேர்டு மீனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்ஸ் தான். இது அடுத்தது பிரிவா சொன்ன பாக்கி விஷயங்களும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆனந்தம்ங்கிற ஒரு டாப்பிக்கை சொன்ன உடனேயே நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா அங்கே எத்தனை இடத்துல இந்த பரமானந்தத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவளாக அம்பிகை இருக்கா அப்படின்னு சொன்னதெல்லாம் இங்கே நம்ம ரீகால் பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை திரும்பி திரும்பி நம்ம மனசில் ஓட்டி பார்க்கணும். பரமானந்தான்னு ஒரு நாம வருது. அதே மாதிரி மற்றவா எல்லாருடைய ஆனந்தம் எல்லாம் எப்படிப்பட்ட பிரம்மானந்தம்னு சொல்லக்கூடியதெல்லாம் இவளுக்கு முன்னாடி ஒரு துளி அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஆக்கிவிடக்கூடிய அளவுக்கு பேரானந்தத்தில் திளைப்பவள்னு சொல்கிறதாக சுவாத்மானந்த லபீபூத பிரம்மாத்யானந்த சந்ததிஹி அப்படின்னு ஒரு நாமம் வருது. அதே மாதிரி இவளே தான் அந்த பரமானந்தத்தை அனுகிரகிக்கக்கூடியவளாக இருக்கான்னு சொல்லி நிர்வாண சுகதாயினி, அதான் அந்த நிலைக்கு தான் நிர்வாணம்னு பேர். இந்த பசு பாசங்கிற தலைகளையெல்லாம் விடுத்து வெளியில் வரும்பொழுது தான் நிர்வாணம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலை, அந்த சுகத்தை அனுகிரகம் பண்ணுபவளாக இருக்கா. இவளே தான் அந்த சத்தியமான ஆனந்த ஸ்வரூபிணியாக இருக்கா சொல்லுறதாக சத்தியானந்த ஸ்வரூபிணி அப்படின்னு ஒன்று வருது. யோகானந்தாங்கிறது, பிரம்மானந்தாங்கிறது, சச்சிதானந்த ரூபிணி, இவளே தான் அந்த ரூபமாக இருக்கா, ஆனந்தமயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சத்திய ஞானானந்த ரூபா அப்படிங்கிறது. அப்புறம் அதெல்லாம் விட அழகாக இன்னொரு ஒரு நாமம் வருது, ஆனந்த கலிகா அப்படின்னு ஒரு நாமம் வருது. ஆனந்த பூங்கொத்தின் ஒரு மொட்டாக, ஒரு புஷ்பத்தினுடைய ஆனந்தங்கிறது ஒரு அழகான ஒரு கண்ணுக்கு அப்படியே ஒரு அழகை கொடுக்கக்கூடியதான, மனசை லைக்க வைக்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு புஷ்பம். அந்த புஷ்ப பூங்கொத்து, அதில் ஒரு புஷ்பத்தினுடைய மொட்டாக அப்படியே அந்த ஆனந்தம் கிட்டக்க போய் அதை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அப்படி மலர்ந்து அந்த அழகை காட்ட போகிறது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தின் மொட்டாக இருக்கான்னு சொல்கிறதாக ஆனந்த கலிகான்னு ஒரு நாமாவும் வருது. இப்படி இந்த ஆனந்தம்ங்கிற நிலை அதனுடைய மொட்டுங்கிற ஸ்டேஜிலிருந்து பரமானந்தமாக தழைச்சு மற்ற எல்லா ஆனந்தங்களையும் ஒன்றுமே இல்லை அப்படி ஒரு லெவலேஷம் அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கக்கூடிய அளவுக்கு பேரானந்த நிலையிலும் இருப்பவளாகவும் இவளே தான் இருக்கா. ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இருந்துண்டு அந்த ஆனந்த ரூபமாக இருந்துண்டு, ஆனந்த ரூபிணியாக இருந்துண்டு அந்த ஆனந்தத்தை அனுகிரகிக்கக்கூடியவளாகவும் இவளே தான் இருக்காங்கிறது இந்த எல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அவ்வளோ அழகாக அது எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. இப்போ பிரிவா சொல்லக்கூடிய பாக்கி சில விஷயங்களுக்கு பார்ப்போம். என்ன சொல்கிறா பிரிவா? சூக்ஷ்மமாக கவனிச்சாக்கா இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறதே அம்பாளை பஜிப்பது தான், உபாசிப்பது தான். அப்போது உன்னை உபாசிக்கிறவனுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனால் இங்கே சூக்ஷ்மமாக அது என்னன்னு கவனித்தோன்னா, இவர் எழுதின இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறதே அம்பாளை உபாசிப்பதாகத்தான் ஆகிறது. அதனால இது கிட்டத்தட்ட பலஸ்ருதி மாதிரி தான் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். இன்டைரக்ட் ரெஃபரன்சிங் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அவளிடமே சொக்கி தோய்ந்து போகிற அளவுக்கு இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப பேருக்கு உபகாரம் பண்ணுறது. அந்த அளவுக்கு அவளுடைய நேச்சரை நம்ம தெரிஞ்சுண்டு
அவளுடைய தயை, அவளுடைய கருணை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அப்படியே அதில் நம்ம மூழ்கி போகக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்தோத்திரம் நமக்கு வழி காமிக்கிறதே, அந்த அளவுக்கு மற்ற பூஜை ஜபம் தியானம் எதுவும் பண்ணுமாங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னே சொல்லிட்டா பிரிவா. நினச்சி பாருங்கோ, எப்பேற்பட்ட உபாசனா மார்க்கமாக இது இருந்துருக்கு. அம்பாளுடைய உபாசனா மார்க்கம்ங்கிறது சாக்தம்ங்கிறது, அதில் எத்தனை விதமான ஜபங்கள் தியானங்கள் பூஜைகள்னு எல்லாம் இருக்குது. அதை ரொம்ப ஒரு நியமப்படி எல்லாத்தையும் அனுஷ்டானங்களை பண்ணிண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக அதை ப்ரொசீட் பண்ணி அம்பாளை உபாசனை பண்ணுறதுன்னு அப்படி ஒரு ரூட் இருக்குது. பெரியவாள் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு மார்க்கம், எவ்வளோ வசதிங்கிறது ஒரு பக்கம். பட் அனுஷ்டானத்தில் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், யந்திர பூஜைகள் சமாச்சாரங்கள்லாங்கிறதையும் சொல்லியிருக்கா முன்னாடி. அப்படி சொன்ன பெரியவா இங்கே சொல்கிறா, இந்த ஸ்தோத்திரத்தை சௌந்தர்யலஹரியை அழகாக அப்படியே மனசில் இதை நினச்சி இந்த அர்த்தத்தை அப்படியே உள்வாங்கிண்டு அம்பாளுடைய கருணையையும் அவளுடைய அந்த அழகையும் இப்படி எல்லாத்தையும் மனசில் நினச்சி அப்படியே சொக்கி அவளுடைய ரூபத்திலேயே அப்படியே தோஞ்சு போகிறதுக்கு, அப்படியே அதில் முழுகி போகிறதுக்கு நமக்கு இந்த ஸ்தோத்திரம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு மனசில் ஒரு கான்சன்ட்ரேஷன், இவள்கிட்ட பரிபூர்ணமாக நம்ம அப்படியே இவகிட்ட மூழ்கி போகக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ், அந்த அளவுக்கு மைண்டினுடைய ஒரு கான்சன்ட்ரேஷன்லாம் மற்ற பூஜை ஜபம் தியானங்கள் மூலமாக வருமாங்கிறது சந்தேகம்தான். ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு அனுகிரகத்தை இந்த ஸ்தோத்திரம் நமக்கு கொடுக்கறதுங்கிறத பெரியவாளே இப்படி சொல்லியிருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி அவள் நினைவாகவே சொக்கி இருப்பது உபாசனை இல்லை என்று சொன்னால் வேறு எதுதான் உபாசனை அப்படின்னு கேட்குறான். அதே மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு செக்ஷன்ஸ் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இங்கே திரும்பி பெரிவா ரீகால் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரத்தினுடைய முதல் செக்ஷன் அவளுடைய மந்திர தந்திர ரூபம், ரெண்டாவது செக்ஷன் சௌந்தர்ய ரூபம். ஆகினால ஸ்தோத்திரமே அம்பாள் தான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்க பெரிவா. முதல் செக்ஷன் அவளுடைய மந்திர தந்திர ரூபமாக இருக்குது ஆனந்தலஹரி. அப்புறம் அவளுடைய சௌந்தரியத்தை சொல்லக்கூடிய சௌந்தர்ய ரூபமாக சௌந்தர்யலஹரின்னு ரெண்டாவது போர்ஷன் இருக்குது. இது ரெண்டுத்தையும் அப்படி சேர்த்து வச்சு பார்த்துட்டோன்னா என்ன கிடைக்கிறது, இந்த முழுக்க இந்த ஸ்லோகத்தினுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தா இந்த ஸ்தோத்திரமே அம்பாளாகத்தான் இருக்குது. அப்போது இதை பாராயணம் பண்ணுறதே உபாசனை தானே, பாராயணம் பண்ணுகிறவனே பஜனவான் தானே அப்படின்ட்டா. சரி, அம்பாளை உபாசிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால், என்ன பலன் தான் கிடைக்காம இருக்கும் அப்படின்னு தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இக பர நலன் அத்தனையும் தருகிறவள் அவள்தான். பரநலன்தான் நலன். வாஸ்தவத்தில் இக நலன் நலனே இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது என்ன சொல்கிறா, இப்போ இந்த லோகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ இதெல்லாம் நலன்லேயே சேர்த்தி இல்லை. இது நமக்கு என்ன கேட்க போகிறோம், நம்ம வாயை விட்டு என்ன கேட்போம்னா, நமக்கு நாளைக்கு இன்னொரு ப்ரொமோஷன் கிடைக்காதா, எனக்கு இன்னொரு 10% இன்க்ரீஸ் கிடைக்காதா, பக்கத்து அத்துக்காரன் ஒரு வளைஞ்ச ஒரு UHD டிவி வாங்கியிருக்கானே, எனக்கு அந்த டிவி கிடைக்காதா, இந்த மாதிரி உருப்படாக தான் நம்ம கேட்க போகிறோம் இல்லையா. இந்த வாழ்க்கையில் நமக்கு டெய்லி லைஃப்பில் என்னெல்லாம் வேணும்னு நம்ம கேட்குறது எல்லாமே முட்டாள்தனமான ஒரு ரெக்வெஸ்ட்டு தான் இருக்கும். அதுக்கு போய் சுவாமியை போய் நம்ம தொந்தரவு பண்ணிட்டு இருப்போம். அதுதான் இக நலன். இந்த லோகத்தில் இந்த வாழ்க்கைக்கு இது தேவைப்படக்கூடியதாக நம்ம என்ன கேட்குறோமோ அது இக நலன்கள். பரநலன்கள்னால் நம்ம இங்கே லோகத்தை தாண்டி அப்புறம் போகும்பொழுது பர ஸ்டேட்டஸ், அப்போ என்ன தேவைப்பட போகிறது அப்படிங்கிறது தான் பரநலன். ஸோ இக பரநலன் எல்லாத்தையும் தர்றவ அவதான்னு இருக்கட்டும். அதுலேயும் இக நலன்கிறது நம்ம என்ன கேட்க போகிறோன்னா அது நலனாகவே இருக்காது, நிஜமாகவே அது நல்ல விஷயமாகவே இருக்க போகிறதில்ல, உருப்படியே இருக்க போகிறதில்ல. பரநலன் தான் முக்கியமான நலன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஞானிகள் மகான்கள்லாம் இப்படித்தான் சொல்லியிருக்கா. அதுவே நமக்கு முடிவான லட்சியமாக இருக்கட்டும். ஆனால் இப்போ இந்த லோக நலன் இக நலன்கள் எதுவும் நமக்கு வேண்டான்னு தள்ளக்கூடிய பக்குவம் மட்டும் நமக்கு இருக்கா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டுட்டா. அதாவது இதெல்லாம் பேச்சுக்கு நன்னா இருக்குது, இக நலன்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு இந்த இன்னும் ஒரு பெரிய பொசிஷன் கிடைக்கணும், இன்னும் கொஞ்சம் கையில் எக்ஸ்ட்ரா பணம் வேணும் இப்படின்லாம் நம்ம கேட்காமக்கி எனக்கு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ பணம் கம்மியாக இருந்தாலும் சரி, எனக்கு ப்ரொமோஷன் இல்லை என்னை டிமோஷன் பண்ணாலும் சரி என் மனசு அலப்பாயாது, அப்படியே அம்பாளுடைய பக்தனாக நான் இருந்துருவேன் அப்படின்னு நம்மளால் இருக்க முடியறதா? ஏதோ சில பேர் இருக்கலாம். பட்டு லார்ஜ்லி எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு பக்குவம் இருக்கா அப்படின்னா அந்த பக்குவம் இல்லைங்கிற ரியாலிட்டி நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு.
இப்போ பெரியவா இந்த பாயிண்ட்டை சொல்கிறா, நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு நம்ம மனசில் எந்த அளவுக்கு நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவல் இருக்குங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா, அதை தெரிஞ்சுட்டு நம்மளை மாதிரி இருக்கிறவா எல்லாருக்காகவுமே பெரியவா இந்த இடத்துல சொல்கிறா, அந்த பக்குவம் தான் நமக்கு இருக்கிறது இல்லை ஷூ மந்திரகாளின்னு சொல்லி உடனே அந்த பக்குவத்தை உண்டாக்கிடவும் முடியறதில்ல. ஆகையினால இகத்திலிருந்தே பரத்திற்கு கிராஜுவலாக நிதானமாக அவளையே நம்பிண்டு நம்ம போவோம். எவ்வளோ அழகான ஒரு படி போட்டு கொடுக்குறா, ஒரு டிரான்சிஷன். எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு எடுப்பில் இப்படி உடனே ஒரு அலசி உடனே அவனை தூக்கின்னு போய் அங்கே போய் உட்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவனுக்கு நம்பிக்கையே வராது. இன்றைக்கி எனக்கு சாப்பாட்டுக்கே இன்றைக்கி எனக்கு வழி இல்லை, நீ என்ன அம்பாள் உபாசனை பண்ண சொல்கிறியே அப்படின்னு கேட்டாக்கா எப்படி அவனுக்கு சொல்கிறது? உனக்கு இன்றைக்கி சாப்பாடு இல்லாட்டா பரவாயில்லப்பா, இன்னும் 10 நாள் கழிச்சு உனக்கு ராஜபோகமாக உனக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும், அம்பாள் கொடுப்பான்னு சொன்னால் இவன் புத்தி அதில் லயிக்காது. அதனால் அப்படிப்பட்ட சாமானியனுக்கும் ஒரு வழி வேணுமோ இல்லையோ, அதனால் அவளுக்கும் கொடுக்குற மாதிரி இகத்திலிருந்தே பரநலனுக்கு போகக்கூடியதாக இதிலே. ஆனால் அட் த சேம் டைம் இந்த இக நலன்கள் கிடைக்கிறத இந்த நலனையே நினச்சிண்டு இதையே பூர்ணமாக நம்பிண்டு இதை தாண்டி இனிமேல் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு கேட்டுறாத அளவுக்கு, மேலும் மேலும் இதிலேயே புதைந்து போகாத அளவுக்கு பாதுகாத்து கொண்டு மெதுவாகவே ஒரு மாம்பிஞ்சு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். ஒரு மாம்பழம் வரத்துக்கு முன்னாடி அந்த பிஞ்சு முதல்ல எப்படி இருக்குது, மாம்பூவாக இருந்து அப்புறம் அந்த மாம்பிஞ்சு அப்படி ரொம்ப கசப்பாக இருக்கக்கூடியதான கட்ட கசங்காயாக, அப்புறம் துவர்ப்பாக, அப்புறம் புளிப்பாக, அதற்கும் அப்புறமே மதுரமாக ஆகிற மாதிரி நிதானமாக இயற்கையை இகத்தை அனுசரித்து போயே இதிலிருந்து கனிந்த மாம்பழம் இற்று விழுகிற மாதிரி நாம் விடுபடுவோம் அப்படின்னு இந்த ஸ்டேஜ் ஆஃப் டிரான்சிஷன். எப்படி நேச்சுரலாக அந்த மாம்பூவிலேருந்து மாம்பழம் ஆகும்போது எவ்வளோ ஸ்டேஜஸ் அதை கிராஸ் பண்ணி கடைசியில் தான் அந்த தித்திப்பு மதுரத்துக்கு போய் சேர்றது, அது மாதிரி நாமும் இந்த இக நலனுக்கு நமக்கு முதல்ல தேவை தான் படுறது. அதிலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்சிஷன் பண்ணிகிட்டே இருந்து எப்போவும் மாம்பூவாகவே இருந்து அப்படியே விழுந்துடணும்னு இல்லை. மாம்பூவாக இருந்துட்டு நம்மளுடைய லட்சியம் என்ன, அழகான மாம்பழமாக திதிப்பான மாம்பழமாக ஆகிறது தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். நெவர் டேக் யுவர் சைட் ஆஃப் தி கோல் அப்படிமா. அது மாதிரி நம்ம லட்சியத்திலேருந்து விலகாமல் இருந்துட்டு அப்படியே இங்கேருந்து இப்போ தேவைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி பண்ணிட்டே அப்படியே படிப்படியாக அந்த ஒரு ஃபைனல் கோலுக்கு நம்ம போகக்கூடிய அளவுக்கு இது எல்லாத்தையும் இந்த போகிற வழியில் டிரான்சிஷனில் என்னெல்லாம் வேணுமோ இது எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணக்கூடியதாக இந்த ஸ்தோத்திரம் இருக்குது, அம்பாளுடைய உபாசனை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரியவா சொல்கிறா, இந்த இக நாடகம்னு ஒன்று நடக்கிறத, அந்த நாடகமே அவளே தானே மெனக்கெட்டு பண்ணி வச்சுருக்கா, லேசில் நம்மளை தப்பிக்க விட்டுருவாளா அப்படின்னு பெரியவாளுடைய கேள்வி. இந்த ஸ்டேஜில் தான் இகப்பர நலன் எல்லாம் அவள் தருவதாக சொல்லி உற்சாகப்படுத்துகிறா ஆச்சாரியாள். அம்பாள் பரநலன் தருவதை அவள் மோட்சப்பிரதாயினி அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லி நிறுத்திட்டாக்கா யாருமே உபாசிக்கிறதுக்கே வரமாட்டா. இக நலன்கள் அத்தனையுமே கூட 4க்குள்ளே அடக்கிவிடலாம். அந்த 4 என்னன்னா அறிவு, ஐஸ்வர்யம் அதாவது செல்வச்செழிப்பு, அழகு, ஆயுஷ் இப்படிங்கிற இந்த 4. அறிவுங்கிறது லௌகிகத்தோடும் சேரும், அதாவது இக நலனாகவும் இருக்கும், பாரமார்த்திகமாகவும் அதாவது பரநலனாகவும் சேரும். 2 ஆப்ஷனும் இருக்குது. நம்ம எப்படிப்பட்ட அறிவை விருத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது வெறும் இங்கே நமக்கு லௌகிகமாக தேவைப்படுற ஒரு நாலேஜாக இருக்கலாம், ஏதோ ஒரு அக்கௌண்டிங்கை கற்றுண்டோம், ஒரு மேத்தமெட்டிக்ஸை போட்டோங்கிறதாகவும் இருக்கலாம். இல்லை அதே அறிவை கொண்டு பகவான் கொடுத்த அந்த ஒரு அறிவை கொண்டு ஒரு 4 உபநிஷத்துக்களை படிக்கிறோம், இல்லை ஒரு பகவத்கீதையை படிக்கிறோம், அதில் என்ன சொல்லியிருக்குன்னு விசாரம் பண்ணுறோங்கிற மாதிரி பல விஷயங்களை அப்படி எடுத்துன்னு போகிறதாகவும் இந்த அறிவு ஷைன் ஆகலாம். எந்த விதத்துலையும் அது போகும். லௌகீகத்திலையும் முன்னேறதுக்கு கூட அறிவுத்திறன் வேண்டித்தானே இருக்குது அப்படிங்கிறா பிரிவா. அதனால் அந்த அறிவுங்கிறது கல்வியாலேயே உண்டாவது. ஆகையினால வித்யாதாயினியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியோடு சம்பந்தப்படுத்தி அதை சொல்கிறார். இங்கே எல்லா நலனும் கொடுப்பது அம்பாள் ஒருத்தி தான், சரஸ்வதி முதலானவர்கள் இல்லை. செய்வது அம்பாள் உபாசனை தானே. ஆகினால அவளே சரஸ்வதி அளிப்பதான அறிவையும் அளிக்கிறாள் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாள். இது ஒரு ரொம்ப அழகான ஒரு வே ஆஃப் சேயிங் திஸ்.
ஏன்னா சரஸ்வதி கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கூட கொடுக்கறது இவளே தான். இவளே சரஸ்வதியாக இருந்துட்டு சரஸ்வதி கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் இவளே தான் கொடுக்குறான்னு. இவளை தவிர ரெண்டாவதாக இன்னொரு என்டிட்டி இல்லைங்கிறத பார்க்கக்கூடிய அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு ஆஸ்பெக்ட் எங்கள் பெரியவா நமக்கு கற்றுக் கொடுக்குறான். ஸோ இங்கே சொல்கிறா, எந்த அளவுக்கு அவள் கொடுக்குறா அப்படின்னா, பிரம்மாவே அசூயைப்படும் அளவுக்கு ஏகமாக அள்ளி அளிக்கிறாளாம். ஏன் பிரம்மாவை இங்கே இழுக்கணும் அப்படின்னா, சரஸ்வதி விலாசம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் அவளுடைய பத்தியான பிரம்மாவாகத்தானே இருக்க முடியும். 4 வேதத்தை 4 வாயால் அவர் சொல்லிகிட்டே இருக்காருன்னு சொன்னாக்கா அதுக்கு மிஞ்சி ஒரு சரஸ்வதி விலாசம் எங்கேயாவது உண்டா? ஆனால் அதையும் மிஞ்சிய வித்வத்தை, அறிவை அம்பாள் தன்னுடைய பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணிவிடுறா அப்படிங்கிறார். அவனை பார்த்து தான் பிரம்மா அசூயப்படுறாராம். நம்முடைய பத்னியுடைய விலாசம் நம்ம விட ஜாஸ்தியாக இவங்கிட்ட இருக்கே அப்படின்னு அவர் அசூயப்படுறார். ஸோ அறிவுங்கிறது ஃபஸ்ட்டு ஆகிடுது. பெரியவா சொன்ன 4 குவாலிட்டியில் 2வது ஐஸ்வர்யம். பணம், காசு, சொத்து இதெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் இங்கே ஆச்சாரியால் இப்படி அறிவுக்கு அடுத்தபடியாக ஐஸ்வர்யத்தை சொல்லியிருந்தாலும், ஆர்டரில் முதல்ல சரஸ்வதியா லக்ஷ்மியான அந்த ஆர்டரில் அவர் சொல்லியிருந்தாலும், நம்ம சாய்ஸுக்கே விட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா இதைத்தான் முதல்ல கேட்போம் அப்படிங்கிறா பெரியவா. நாம் ஆசைப்படுறது எப்போவும் ஐஸ்வர்யத்துக்கு தான், அப்புறம்தான் அறிவை கேட்போம். எது கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பகவான் பிரசன்னமானாக்கா 3/4 வீதம் பேர் பணத்தை தான் கேட்போம். அது எவ்வளோ இருந்தாலும் போதும்னே தோணாமைக்கு இன்னும் சேர்த்துக்கணும்னு தோண செய்கிறது. அப்போ அறிவு, ஐஸ்வர்யம், அழகு 3மே நமக்கு வேணும் அப்படின்னு இருந்தால் கூட ஐஸ்வர்யத்துக்கு தான் நம்முடைய சாய்ஸில் முதலிடமாக இருக்குது. இதில் ஒரு வேடிக்கை வேறு, ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல பெரியவா சொல்கிறா. வேடிக்கை என்னென்னா, நம்முடைய தாட் ப்ராசஸ் இருக்கு, அதில் இந்த அறிவுங்கிற ஒரு விஷயத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் என்ன மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது, நம்ம எப்படி இதை பற்றி நினைக்கிறோம், ஆஸ் அ காமனர்ஸ் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸை எப்படி நினைக்கிறோங்கிற ஒரு பாயிண்ட்டை இங்கே பெரியவா சொல்கிறா. ரொம்ப அழகான ஒரு டீப் அனாலிசிஸ்ன்னு தான் சொல்லணும். அது பெரியவாளுடைய ஓன் ஸ்டைலில் அதில் ஒரு ஹியூமர் கலந்து, ஆனால் முக்கியமான உண்மையை இங்கே எடுத்து சொல்கிறா. என்ன சொல்கிறா, நம்ம எல்லாருக்கும் என்ன நினப்புனாக்கா, நம்ம எப்போவுமே பெரிய அறிவாளி, பயங்கர மூலக்காரன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவலி ஈச் ஒன் ஆஃப் அஸ் நம்மளுடைய நினப்பு எப்படி இருக்குன்னா, நமக்கு பயங்கர அறிவு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இருக்கிற அறிவு அது எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதை பயங்கரமாக வெளியில் காமிச்சு நம்ம பெரிய மேதாவி அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு, லோக்கத்தில் எல்லாருக்கும் காமிச்சிக்கிறதுக்கு, பிராண்டு பண்ணி நம்ம பயங்கர புத்தாலி அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கெல்லாம் நம்ம நிறைய ட்ரை பண்ணுறோம். நிஜமாக அறிவை பெறுவதற்கு அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதோ ஒரு தாபப்படுறதோ இல்லை. என்ன இருக்கிறது எவ்வளோ கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய இருக்குன்னு நினச்சிட்டு நிறைய இருக்குன்னு காமிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறோம். இது அறிவை பொறுத்த வரைக்கும். இப்போ ஐஸ்வர்யங்கிற ஒரு டாபிக் உள்ள செல்வத்துக்கிட்ட வந்தோன்னா எப்படி இருக்குன்னா அப்படியே ரிவர்ஸ். அதாவது நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். சப்போஸ் நிறையவே கையில் இருக்குதுன்னு வச்சுப்போமே, நிறைய இருந்ததுன்னா கூட லோகத்துக்கு நிறைய இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்கு யாருக்கா மனசு வரதோன்னாக்கா, இல்லை என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதாக அதை அப்படியே ஹோல்டு பண்ணி எல்லாத்தையும் வெளில காமிச்சிட்டா யாராவது பார்த்து பொறாமப்பட போகிறான் அப்படிங்கிற நினைப்பிலேயே தான் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ இருந்தாலும், கையில் எவ்வளோ இருந்தாலுமே அது போறலை, இன்னும் வேணும், இன்னும் சேர்க்கணும் அப்படிங்கிற தாபம் இருக்குது செல்வத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அறிவுக்கிட்ட நம்ம புச்சாலி ஆகிட்டோம் போகிறோம் அப்படிங்கிற நினைப்பிலேயே நிற்கிறோமே தவிர, எக்ஸ்ட்ராவாக அந்த தாபத்தோடு இன்னும் சேர்க்கணும், அறிவை சேர்க்கணுங்கிற ஒரு முயற்சி அந்த பக்கம் இல்லாமல் விடுறது. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் கம்பேரிசன் பார்த்தோன்னா, அறிவுங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம நினைப்பு எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே டைரெக்ட்லி இன்வெர்ஸ்லி ஆப்போசிட்டும் போமே, அப்படி டைரக்ட் ஆப்போசிட்டாக செல்வங்கிற டாப்பிக்கில் நம்முடைய தாட் ப்ராசஸ் இருக்குது. எதை வாஸ்தவமாக வெளியில் காமிச்சிக்கணுமோ அதை காமிக்கிறது இல்லை. அதாவது எது வாஸ்தவத்தில் இருக்கோ அது நம்ம பண்ணுறதில்ல. அதே மாதிரி எது நம்மக்கிட்ட இல்லையோ, இல்லாத ஒன்று தான் பயங்கரமாக இருக்கிறதாக நிரப்பி காமிக்கிறதுங்கிறதையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரிவர்ஸாக நடந்துட்டுருக்கு. இப்படி நம்முடைய நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக இங்கே ரெண்டுத்துலேயுமே பிஹேவ் பண்ணுறதுனால பிரத்தியாருடைய பரிகாசத்துக்கு தான் நம்ம கடைசியில் ஆளாகிறோம் அப்படிங்கிறா. ஸோ நம்முடைய நேச்சுரல் சாய்ஸு ப்ரிஃபரன்ஸுங்கிறது செல்வம் அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும், ஆச்சாரியாளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா,
நம்ம எதை கேட்கணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அந்த ஆர்டரில் நமக்கு இங்கே முதல்ல கல்வி, வித்யை, அறிவுங்கிறத இங்கே ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர் எங்கே எழுதியிருக்கார் அப்படிங்கிறத இங்கே பெரியவா ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். லெஃப்ட் டு அவர் சாய்ஸ் நம்ம முதல்ல செல்வம், லக்ஷ்மிங்கிறதான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். அதனால் இவர் என்ன பண்ணுறார், இந்த குழந்தைகளுக்கு நல்ல புத்தி முதல்ல வேணும், அந்த அறிவை முதல்ல கொடுக்காம ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாக்கா அது ரொம்பவும் ஆத்ம ஹானிகரமாக இல்லையா அவள் பிரயோஜனப்படுத்திப்பா, அதாவது தனக்கு தானே டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரி அந்த செல்வத்தை யூஸ் பண்ணிப்பாளே அப்படின்னு அந்த கருணையாக அதை யோசித்து அவருடைய அருள் மனசுக்கு, எல்லாருக்கும் நல்லதே நினைக்கக்கூடிய அந்த மனசுக்கு கரெக்டான ஆர்டரில் இவளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதாக இவன் ஐஸ்வர்யத்தை கேட்டாலும் சுயமாக அதுதான் வேணும்னு கேட்டாலும் நாம் அவளுக்கு முதல் பட்சமாக கேட்க சொல்லித்தர வேண்டியது அறிவைத்தான் அப்படின்னு ஆச்சாரியால் டிசைட் பண்ணி, இப்படி முதல்ல அறிவு அப்புறம் ஐஸ்வர்யம் வந்ததுனாக்கா அந்த பணத்தை தார்மீகமாக செலவு பண்ணி அதையும் ஆத்ம அபிவிருத்திக்கு அனுகூலமாக அவள் யூஸ் பண்ணிக்க முடியும்னா அப்படின்னு சொல்லி அங்கே ஆச்சாரியால் அழகாக அந்த ஒரு ஆர்டரை பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவும் உபநிஷத்துக்கள்லேயும் வரக்கூடியதாக இந்த ஆர்டர் தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறா பெரியவா. முதல்ல மேதைன்னு சொல்லக்கூடிய அறிவை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமாகத்தான் ஸ்ரீய குடு அப்படின்னு பிரார்த்தனை வருது. அதற்கு பாஷ்யம் பண்ணும்போதும் ஆச்சாரியால் இதே பாயிண்ட் அங்கே எழுதுறா, அறிவில்லாதவனுக்கு பணத்தை கொடுத்தால் அனர்த்தமே உண்டாகும் அப்படிங்கிறதுனால தான் உபநிஷத்தில் இப்படி ஆர்டர் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கார். அதே ஆச்சாரியால் பஜகோவிந்தம் பண்ணும் பொழுது என்ன சொல்கிறார், அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அர்த்தம் என்று சொல்லக்கூடியதான செல்வம் வாஸ்தவத்தில் அனர்த்தம்தான் அப்படிங்கிறத எப்பவும் மனசில் வச்சுட்டே இரு, இந்த செல்வந்தான் நித்தியமான வஸ்துன்னு நினச்சி ஏமாந்துராதப்பா அப்படின்னு பஜகோவிந்தம் ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் நமக்கு சொல்லியிருக்கா. ஸோ இது முதல் போர்ஷனை பற்றினதான ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறா பிரிவா. அடுத்த வார்த்தை லக்ஷ்மியை பற்றினது இல்லையா, அதுக்கு திரும்புகிறார். முதல்ல சரஸ்வதி விலாசம் பூர்ணமாக பிரம்மா கிட்ட தான் இருக்குதுன்னு நம்ம சொன்னோமோன்னோ, அதே மாதிரி லக்ஷ்மி விலாசம் பூர்ணமாக யார்கிட்ட இருக்கும்னா சாக்ஷாத் மகாவிஷ்ணுக்கிட்ட தானே இருக்கும். அதனால தான் அலங்கார பிரியோ விஷ்ணுன்ட்டு எப்பவும் அவர் கிரீட குண்டலங்கள், ஆபரணங்கள், கௌஸ்துபம், பீதாம்பரம் எல்லாம் போட்டுண்டு வைகுண்ட சக்கரவர்த்தியாக தர்பார் நடத்துகிறார். அம்பாளை உபாசிக்கக்கூடியவன் அவள் அனுகிரகத்தில் ஐஸ்வர்யவான் ஆகிறான் அப்படின்னு சொன்னோமே. எந்த அளவுக்கு ஐஸ்வர்யவான் ஆகிறான்னாக்கா அந்த பெருமாளையும் மிஞ்சிவிடுறானா. ஆகையினால அவரும் அவனை பார்த்து நம்ம பத்னியுடைய விலாசம் நம்ம விட ஜாஸ்தியாக இவங்கிட்ட இருக்கே அப்படின்னு அவர் அசூயைப்படுகிறாராம் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். இந்த இடத்துல லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாமாவை இங்கே ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு வரா பெரியவா. சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படிங்கிறத இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிக்கிறா. அம்பாளுக்கு ரெண்டு பக்கமும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் போடுவதாக சஹஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கு. இந்த அம்பாளுக்கு அவர்கள் ரெண்டு பேரும் செடிகளாக இருந்துட்டு பனிப்பெண்களாக இருந்துட்டுருக்கா ரெண்டு சைடில் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அம்பாளுடைய உபாசகனுக்கும் அவர்களுடைய விலாசம் யதேஷ்டமாக கிடைக்குங்கிறதுல ஆச்சரியமே இல்லை தானே அப்படின்னு ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே பிரிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறா. இங்கே கூடவே நம்ம இன்னொரு ரெண்டு நாமாக்களை கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். சாரதாராத்யா அப்படின்னு சொல்கிறதான ஒரு நாமா, சாரதையால் ஆராதிக்கப்படுபவள் அப்படின்னு ஒரு நாமா வருது. சாரதைங்கிறது வாஸ்தவமாக வாணி தான். அதனால் சரஸ்வதியால் கொண்டாடப்படக்கூடியவள், ஆராதிக்கப்படக்கூடியவள்ங்கிற ஒரு ஸ்டேச்சர் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அழகாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி லக்ஷ்மி இவளுடைய கண் அசைவை பார்த்துண்டு காத்துருக்கா இவளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு. இவளுடைய வேலைகளை சிரமேற்கொண்டு செய்வதற்காக கோட்டிக்கணக்கான லக்ஷ்மிகள் காத்துருக்கா அப்படின்னு சொல்கிறதாக கடாட்ச கிங்கரீபூத கமலா கோட்டி சேவிதா அப்படின்னு ஒரு நாம நம்ம பார்த்துருக்கோம். இப்படி பல நாமாக்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அழகாக சொல்லியிருக்கு. இவாள்லாம் லக்ஷ்மி சரஸ்வதிங்கிறவாள்லாம் அம்பாளுக்கு சேவை செய்வதற்காக அவள் காத்துருக்கா அப்படிங்கிற நாமக்கள் அங்கே இருக்குது. அதில் ஒன்றானதான சசாமர ரமாவாணி சவ்யதட்சண சேவிதாங்கிறத பிரிவா அங்கே நமக்கு ஹைலைட்டாக எடுத்து சொல்லியிருக்கா. அப்போது கல்வி செல்வம் ஆகிடுது. அடுத்தது பிரிவா சொல்கிறா, அப்புறம் அம்பாள் இன்னும் எந்த தேவதைக்கு முக்கியமான எஜமானியாக இருக்கான்னா காமனுக்கு. இவள் பேரே காமேஸ்வரி, காமாட்சி, காமகோட்டிங்கிறது தானே. அந்த காமனைத்தானே இவள் உயிர்ப்பிச்சு ரீஇன்ஸ்டேட் பண்ணினா, அதாவது அதிகாரத்தில் மீண்டும் நியமனம் பண்ணது. அவனும் இவளுடைய பக்தனாக இருக்கான். அப்போ நம்ம எல்லாரும் மூன்றாவதாக விரும்பக்கூடிய அழகை கொடுத்து
அந்த பக்தனை மன்மதாகாரம்னு சொல்லக்கூடியதாக ஆக்கிவிடுறா. அம்பாளுக்கே சௌந்தரியத்தை பிரதானமாக சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தில் உபாசகனுக்கும் திவ்ய சௌந்தரியம் கிடைப்பதாக ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. எந்த அளவுக்கு அப்படின்னா, மன்மதனின் விலாசம் பூர்ணமாக ஏற்படுவதை பற்றி சொல்லும் பொழுது மன்மத பத்னியான ரதி அந்த உபாசகனை பார்த்து தன்னுடைய பதியேதானோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு திவ்ய சௌந்தரியம் கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஸோ இப்போ இந்த 3 விஷயம் ஆயிடுத்து. அறிவு, ஐஸ்வர்யம், அழகுங்கிறதா ஆயிடுத்து. அப்போ இந்த 3 கிடைச்சாச்சு. இன்னும் எதான வேணுமா? சரிவா சொல்கிறா. ஜோசியர் ஜாதகம் பார்த்துட்டு ஒருத்தனுக்கு பலன் சொன்னாராம். எல்லாம் பேஷாக இருக்குது, ஒன்றே ஒன்று, உன் பிள்ளைக்கு கர்மத்துக்கு அதிகாரம் வந்துடுத்து அப்படின்னாராம். அந்த ஒன்றே பாக்கி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய்ட்டுறதோன்னோ. அது மாதிரி அம்பாள் பக்தனுக்கும் அந்த மாதிரி ஆயிட்டாக்கா அப்புறம் என்ன பிரயோஜனம்? ஆவதில்லை என்கிறார் ஆச்சாரியாள். அவனுக்கு தீர்காயுஷம் கிடைக்கிறது, சிரஞ்சீவியாக இருக்கிறான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு பாயிண்ட்டையும் சொல்லி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமும் இந்த அம்பாள் பக்தனுக்கு கிடைப்பதாக ஆகிறது அப்படின்னு இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் என்ன வேணும் அப்படின்னா, இனிமேல்தான் அம்பாள் உபாசனை தருகிற பரநலனை, ரொம்ப முக்கியமான பெரிய நலனை இதுக்கு மேலே தான் சொல்கிறார். என்னன்னா, அறிவு, ஐஸ்வர்யம், அழகு இது கூடலாம் இருந்துட்டு தீர்க்க காலம் ஜீவிக்கிற பொழுது தானாகவே ஒரு கட்டத்தில் அந்த அறிவு என்ன நினைக்க வைக்கும்னா, இந்த அழகியும் ஐஸ்வர்யத்தையும் வச்சுட்டு என்னத்தை சாதித்தோம், நித்திய சுகத்துக்கு ஒன்றும் வழி பண்ணிட்டதாக தெரியலையே, போரும் இதெல்லாம், இனியாவது அப்படிப்பட்ட நித்திய சுகத்துக்கு ஒரு மார்க்கத்தை தேடிப்போம். சரி, புது மார்க்கம்னு எங்கேயும் போக வேண்டாம், இவற்றுக்காக இதுவரைக்கும் இந்த இகத்துக்காக இத்தனை காலமாக பண்ணிட்டு வந்த அம்பாள் உபாசனையே இனிமேல் பரத்துக்காக செய்வோம், அவளிடம் அதையே வேண்டுவோம் அப்படின்னு இந்த அறிவு ஒரு ஸ்டேஜில் நினைக்க ஆரம்பிக்குமா. அப்போது அந்த மொமெண்ட் ஆஃப் ஒரு கிளாரிட்டி இந்த புத்தியில் வந்து நம்ம உபாசனையை பரநலனுக்காக அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்த உடனேயே அம்பாள் தன்னுடைய பரமானுகிரகத்தை பொழிவாள். உன்னை பஜிப்பவன் உன் உபாசகன் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு பசு பாசங்களின் சம்பந்தம் விலகப் பெற்றவனாகி பிரம்மானந்தம் என்ற புகழ்பெற்ற ரசத்தை ரசிக்கிறான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அந்த பரநலனை சொன்னவராக பாக்கி லைன்ஸில் அதை கவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறார். இந்த கடைசியாக ஒரு க்ளோசிங் அப்சர்வேஷனாக இந்த சாப்டரில் பிரிவா சொல்கிற ஒரு பாயிண்ட் வருது. பிரிவா சொல்கிறா, இந்த உபாசகன் ரசம் ரசயதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே போட்டிருக்கார். அதுக்கு பிபத்தின்னோ ஆஸ்வாதயத்தின்னோ வார்த்தைகளை போடலை. பிபத்தின்னா குடிக்கிறான்னு சொல்லலாம், ஆஸ்வாதயத்தின்னா அதை ருச்சிக்கிறான் அப்படின்னுலாம் அர்த்தம் பண்ணலாம். ஆனால் அப்படி போட்டால் அந்த ஆனந்தம் வேற, அதை அனுபவிக்கிறவன் வேறன்னு டிஸ்டிங்ஷன் வந்துடுறது. இவர் என்ன பண்ணியிருக்கார், கான்ஷியஸாக ரசம் ரசயதி அப்படின்ற ரசங்கிற பதத்தையே மறுபடியும் இந்த அனுபவத்திலையும் திருப்பறதுனால அனுபவிக்கிறவனும் அதோடு அத்வைதமாகி விடுகிறான். அவனே அந்த பரமானந்தத்தில் மூழ்கி திளைத்து பரமானந்தமாகவே ஆயிடுறான். அப்போ அவனை தவிர தனியாக ஆனந்தம்னு ஒன்று இல்லை, செப்பரேட்டாக ஆனந்த ரூபமாகவே அவனும் ஆகிவிடுகிறான் அப்படிங்கிறதாக இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்டு இங்கே ஆச்சாரியர் இப்படி பண்ணியிருக்கான்னு பெரியவா நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறான். ஆகி விடுகிறான்னு சொன்னாக்கா அவனாவே அப்படி ஆகிடுவானா என்ன? அவள் தான் ஆக்கிறா, உபாசனா பலனாக இப்படி ஆகிறான் அப்படின்னு சொன்னாக்கா உபாசிய தெய்வம் அப்படி ஆக்குகிறது அப்படின்னு தான் அர்த்தம். அத்வைதத்திலிருந்து துவைத்தமாக இவனை எவள் இவல்யூஷனில் வெளியே இழுத்து விட்டாளோ அவளேதான் இன்வல்யூஷனில் இவனை உள்ளே இழுத்து கொண்டும் அத்வைத்தமாக்க முடியும். அவளே கதி என்று உபாசிக்கிற பக்தனை, பஜிக்கிற பஜனவானை அப்படி அத்வைத்தமாகவே பண்ணுகிறாள் அப்படின்னு இங்கே பிரிவாத அந்த ஹைலைட்டை சொல்லி முடிக்கிறான். அப்போ நமக்கு பண்ணக்கூடிய காரியம் ரொம்ப சிம்பிள். ஹைலைட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்தோத்திரமே அம்பாள் சுரூபமாக இருக்குது. இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணக்கூடிய பக்தர்கள் சாக்ஷாத் அம்பாள் உபாசனையை செய்தவர்களாக ஆகிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு நியமங்களை அனுசரித்து ஜாக்கிரதையாக தியானம்
ஜபம் தபம்னு கவுண்ட் வச்சுட்டு இவ்வளோ செய்யணும் அவ்வளோ செய்யணும்லாம் இல்லாமல் மனசை ரொம்ப அழகாக ஆழ்ந்து அமிழ்ந்து அப்படியே இவளுடைய சௌந்தரியத்தை ரசிக்கக்கூடியதான அந்த வார்த்தைகளை சொல்லிண்டு மனசில் இத்தனை நாளாக நம்ம கற்றுண்ட அந்த மீனிங்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்லோகம்னா ஒரு ஸ்லோகம் அவ்வளோ அழகாக அதை நினச்சி ரசித்து அப்படியே பாராயணம் பண்ணிட்டு அப்படியே போனோமானா அம்பாள் உபாசனை பண்ணின பலன் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட உபாசனை நமக்கு இகநலன்களையும் கொடுத்து ஒரு காலத்தில் இகநலனிலிருந்து பரநலனுக்கு டிரான்சிஷன் பண்ணக்கூடிய ஒரு அறிவையும் அதற்கு உண்டான சரியான சந்தர்ப்பங்களையும் அதுவே அமைச்சு கொடுக்கறது அப்படிங்கிற எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுட்டாச்சு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்று தான், சரணாகதியாக நேராக அவள் காலையே பிடிச்சுண்டு இவ்வளோ நல்ல ஸ்தோத்திரம் நமக்கு தெரியறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கே. இந்த ஸ்தோத்திரம் நம்முடைய மனசிலிருந்து விலகாமல் இருக்க தினம் கொஞ்சம் கொஞ்சமாக பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீயே அனுகிரகம் பண்ணுன்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவகிட்டேயே சுமத்தி அம்பாளுடைய திருவடிகளையே சரணாகதியாக இருக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். பெரியவாளுடைய அனுகிரகத்தில் நிச்சயம் அது நமக்கு சித்திக்கும், எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அடுத்து 100வது ஸ்லோகத்தில் கடைசி ஸ்லோகத்தை கூடிய விரைவில் அனுபவிப்போம். ராம் ராம். பெரியவா சரணம்.